1910 தீபாவளிக்கு முதல் நாள். அடுப்பில் பற்றி எரியும் தீயுக்குள் கைவிட்டு பாபா ஏதோ செய்து கொண்டிருந்தார். பக்தர்கள் பதறிப்போயினர். மாதவராவும் பக்தர்களும் பாபாவை பின்னுக்கு இழுத்தனர். ஒரு குழந்தை தன் தாயின் கையிலிருந்து நழுவி உலைக்களத்தில் விழுந்து விட்டது. அதை தூக்கிவிட்டேன் என்றார் பாபா. ஊரில் காலரா நோய் பரவியிருந்தது. அதை விரட்ட பாபா ஓர் அற்புதம் செய்தார். ஒரு நாள் காலையில் கோதுமையை அரைக்கும் எந்திரத்தை எடுத்து மாவரைத்தார். செய்தி பரவி ஊர் மக்கள் ஓடி வந்து தாங்கள் அரைத்து தருவதாக கூறினர். அரைத்து முடித்ததும் பாபாவுக்கு எதற்கு இந்த மாவு என்று நினைத்து தங்களுக்குள் பங்கு போட்டு கொண்டனர். பாபாவுக்கு கோபம். அந்த மாவை ஊர் எல்லையில் கொட்டிவிட்டு வர சொன்னார். மக்களும் அவ்வாறே செய்தனர். அதன் பிறகு காலரா நோய் அத்துடன் பரவவில்லை, நின்று போனது. காலரா நோயை தடுப்பதற்கான பரிகாரம் இதுவென்று மக்கள் தெரிந்து கொண்டனர். இயற்கை சீற்றம் கடுமையாயிருந்தது. மழையும் அதிகமாய் பொழிந்தது. கால்நடைகளும் மக்களும் பாபாவின் மசூதிக்கு வந்துவிட்டனர். மசூதியில் இடமே இல்லை. தங்களை காப்பாற்றும்படி மக்கள் பாபாவிடம் வேண்டினர். பாபா மசூதியின் வாசலுக்கு வந்து நின்றார். மழையே நில் என்றார். உன் சீற்றத்தை நிறுத்து என்று ஆணையிட்டார். மழை குறைந்து பின் நின்றது. புயல் வேகம் தணிந்து அமைதி ஏற்பட்டது. சூறாவளி காற்றும் தென்றலாய் வீசியது. மக்கள் பாபாவை வணங்கிவிட்டு இருப்பிடம் திரும்பினர். மழை மீது அதிகாரம் செலுத்திய பாபா தீயின் மீதும் அதிகாரம் செலுத்தினார். தீ அணைந்தது. ஒரு நாள் மசூதியின் விட்டத்தை தொடும் அளவுக்கு அவர்கள் துணியில் மூட்டிய தீ வளர்ந்தது. அதாவது அவர் வழக்கமாக விறகுகளை எரித்து சாம்பலாக்கி மக்களுக்கு திருநீராக கொடுக்கும் வழக்கம் கொண்டவர். இப்பொழுது வளர்ந்த தீ மசூதியின் விட்டத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்தது. மசூதியே தீப்பிடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மக்கள் கூச்சலிட்டனர். அமைதி கலைந்து எழுந்த பாபா சிறிய கைத்தடியை ஒரு தூண் மீது அடித்து, தீயே நகரு, பின்வாங்கி போய்விடு என்றார். அருகில் இருந்த கம்பத்தை கைத்தடியால் அடித்து சாந்தமடை என்று திரும்ப திரும்ப கூறினார். தீ தணிந்தது. மக்கள் அவரது பெருமையை, ஆற்றலை, மகத்துவத்தை உணர்ந்தனர். பீமாஜி பாடிலுக்கு காச நோய். அவர் ஒரு பணக்காரர். எவ்வளவோ நன்மைகளை மக்களுக்கு அவர் செய்து வந்தாலும் நோய் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். திடீரென தன் நண்பர் நானா சாஹிப்பிடம் ஒரு கடிதம் எழுதி ஆலோசனை கேட்டார். அவரது ஆலோசனைப்படி ஷீரடிக்கு வந்தார் காச நோய்க்காரர். சிலர் தூக்கி வர பாபாவிடம் அந்த நோயாளி பணக்காரரை கொண்டு வந்து சேர்த்தனர். நானாவும் மாதவராவும் உடனிருந்தனர். என்னை காப்பாற்றுங்கள் என்று பணக்காரர் கதறினார். பாபாவின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையாலும் பாபாவை நேரில் கண்டதாலும் நோயாளிக்கு துன்பம் தீர்ந்தது. பீமாஜிக்கு நெற்றியில் திருநீர் வைத்தார் பாபா. பீமாஜி தலைமீது தன் கரங்களை வைத்தார். பீமாபாயின் வீட்டில் போய் தங்கச் சொன்னார். போய் தங்கினார். பீமாஜி 1 மாதம் ஷீரடியில் தங்கினார். பின்னர் அடிக்கடி தவறாமல் ஷீரடி வந்து பாபாவை தரிசனம் செய்தார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சத்யநாராயண பூஜை செய்தார். நாளடைவில் கிராமத்தினர் அனைவரும் சத்யநாராயண விரதம் மேற்கொண்டனர். அமைதியும் ஆனந்தமும் அடைந்தனர். கருப்பு நாய்க்கு உணவிட்டு பாலா கண்பத் என்ற பக்தருக்கு வந்த காய்ச்சலை குணமாக்கினார். வாந்தி பேதியுடன் வந்த பாபு சாஹேப் புட்டி என்ற பக்தரின் நோயை தீர்த்தார். ஆலந்தி சுவாமி காது வலியால் அவதப்பட்டார். அறுவை சிகிச்சை செய்து கொண்டும் பலன் ஏற்படவில்லை. இன்னொரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் டாக்டர். அப்போது ஆசீர்வாதம் பெற ஷீரடியில் இருந்த பாபாவிடம் வந்தார் ஆலந்தி சுவாமி. ஷீரடி பாபா அவருக்கு திருநீர் கொடுத்து வலி தீரும் என்றார். ஆலந்தி சுவாமி புனேவுக்கு திரும்பினார். வலி தீர்ந்துவிட்டது. டாக்டர் அவரை பரிசோதித்தார். அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றார். ஒரு சமயம், அதாவது 1917ஆம் ஆண்டு, தாயே ஜில்லாவைச் சேர்ந்த ஹரிபாவ் கர்னிக் என்ற பக்தர் ஷீரடிக்கு வந்தார். அன்று குரு பூர்ணிமா. பாபாவை தரிசித்து வணங்கி தான் கொண்டு வந்த உடைகளையும் தட்சணையையும் கொடுத்தார். ஷாமாவின் மூலமாக பாபாவிடம் விடைபெற்றார். மசூதியை விட்டு வெளியேறும் பொழுதுதான் இன்னும் ₹1 தட்சணை கொடுக்க எண்ணி பின் திரும்பினார். அதற்குள் ஷாமா பாபாவிடம் விடைபெற்று கொண்டதால் திரும்பி வர வேண்டாம் என்று சைகை காட்டினார். ஊர் திரும்பும் வழியில் நாசிக்கில் உள்ள காலாராம் கோவிலுக்கு சென்றனர். அங்கு நரசிம்ம மஷராவ் என்ற ஞானி ஹரிபாவிடம் தனக்கு ₹1 கொடுத்தார். இதன் மூலம் சாய்பாபா தன் தட்சணை பெற்றதுடன் மட்டுமல்லாமல் ஞானிகள் அனைவரும் ஒருவரே என்றும் உணர்த்தினார். ஹர்தா நகரத்தில் வாழ்ந்த தத்தோபந்த் என்பவருக்கு கடும் வயிற்றுவலி. பல மருத்துவம் பார்த்தும் பலனில்லை. சாயி தரிசனம் நோய் தீர்க்கும் என பலர் சொல்ல கேட்டு ஷீரடிக்கு வந்தவர் 14 ஆண்டுகளாக துன்பப்படுவதாக கூறினார். பாபா தன் கரத்தை அவர் தலைமீது வைத்து ஆசீர்வாதம் செய்தார். திருநீர் கொடுத்தார். சில நாட்கள் ஷீரடியில் தங்கும்படி கூறினார். தத்தோவின் வலி தீர்ந்தது. மனம் அமைதியடைந்தது.
ஈஷாவாஸ்ய உபநிடத்தை மராட்டிய மொழியில் செய்யுள் வடிவத்தில் தாஷ்கனு என்ற பாபா பக்தர் எழுதினார். அதற்கு ஈஷாவாஸ்ய பாவார்த்த போதினி என்று பெயரிட்டார். பண்டிதர்கள் அந்த நூலை பாராட்டினர். உபநிடத்தின் முழு பொருளும் தனக்கு புரிந்து விட்டதா என்ற ஐயப்பாடு தாஷ்கனுவிடம் இருந்தது. ஒரு நாள் ஷீரடிக்கு வந்தார். பாபாவை கண்டு வணங்கினார். தனது ஐயப்பாட்டிற்கு விளக்கம் கேட்டார். இது என்ன ஐயப்பாடு? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கே திரும்பச் செல்லும்போது காக்காவின் வீட்டு வேலைக்காரி உங்கள் ஐயப்பாட்டை தீர்த்து வைப்பார் என்றார். காக்கா என்பவரின் உண்மை பெயர் ஹரி. பாவு சாஹேப் என்று மக்கள் அழைத்தனர். பாபா அவருக்கு நொண்டி காகா என்று அழைத்தார். பம்பாய் காகா என்றும் அழைத்தார். மக்கள் அவரை காக்கா என்றே அழைத்தனர். வேலைக்காரிக்கு இவ்வளவு திறமை இருக்குமா என்று யோசித்தார். ஆனால் பாபா சொல்லிவிட்டாரே, அப்படியே ஆகட்டும் என நினைத்தவாறு காகா வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். மறுநாள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி பாடிய பாடல் கேட்டு தனது ஐயப்பாடுகள் தீர்ந்து போனதை உணர்ந்தார் தாஷ்கன். பாடியது யார் என்று விசாரித்த போது காக்கா வீட்டு வேலைக்காரி என்று தெரிந்தது. ஏழை சிறுமி கிழிந்த ஆடை அணிந்த சிறுமி அழகான ஆரஞ்சு நிற புடவை பற்றி பாடினாள். விஷயத்தை ராவ் பகதூர் என்ற பாபாவின் பக்தரிடம் கூறி அந்த வேலைக்கார சிறுமிக்கு நல்ல புடவை வாங்கி தரும்படி கேட்டுக்கொண்டார். அழகான புடவையை சிறுமிக்கு பரிசளித்தார். சிறுமி மகிழ்ச்சி அடைந்தாள். ஆடினாள், ஓடினாள், பாடினாள், பரவசமடைந்தாள். அவளது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மறுநாள் அந்த புது படவையை வீட்டில் வைத்து பத்திரப்படுத்திவிட்டு கிழிந்த உடையுடன் உற்சாகமாக வேலைக்கு வந்தாள். கந்தல் உடையுடன் இருந்தபோதும் மகிழ்ச்சி, நல்ல புடவையுடன் இருந்தபோதும் மகிழ்ச்சி என்ற இரு மன உடைகளிலும் அந்த சிறுமிக்கு மன திருப்தி இருந்தது. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருதும் மனநிலையை புரிந்து கொண்டார் தாஷ்கன். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் சிறப்பை பக்தர்களுக்கு உணர்த்தினார். ரகுநாத் ராவ் தெண்டுல்கர் மகன் பாபு டெண்டுல்கர் சில ஜோசியர்கள் கூறிய கருத்தால் தன்னம்பிக்கை இழந்து டாக்டருக்கு படித்து தேர முடியாது என நினைத்தான். மனம் சோர்ந்து அந்த இளைஞன் தன் தாயுடன் ஷீரடி வந்தான். பாபா சொன்னார், ஜாதகத்தை மூலையில் போட்டுவிட்டு அமைதியான மனதுடன் பரீட்சை எழுதிச் செல்லுங்கள். ஜாதகத்தை எவரிடமும் காண்பிக்க வேண்டாம். நீ வெற்றி பெறுவாய், சோர்வு தேவையில்லை, தன்னை முழுமையாக நம்பும்படி என்று கூறினார். தன் வார்த்தைகளால் தன்னம்பிக்கை தந்து தேர்வில் வெற்றி பெறச் செய்தார். பாகவதம் படிக்கச் சொல்லி சென்னை சன்னியாசி ஒருவரின் தேகம் விடுதலை பெற வழிகாட்டினார். ஓம் சாய்ராம்.